ஹாய் கைஸ், யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பேசுகிறதுக்கு முதல்ல இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் அந்த ஒரு வாரத்துக்கு முதல்ல நடந்த வீடியோ. கட்சி சார்பில் வச்ச கம்பம் வந்து சாஞ்சிருக்குது. அங்கே யாரும் இல்லாதங்காட்டி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை கட்சி வந்தாலும் சரி, இன்னும் பல பேர் வந்தாலும் சரி, இந்த பண்பாடு மட்டும் மாறாது. இன்னும் எத்தனை உயிர் பறிபோகும் தான் தெரியல. இது நல்ல வேலை யாரும் இல்லாதங்காட்டி எந்த இதுவும் இல்லை. யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்க கட்சி ஆரம்பித்து இவங்க சம்பாரித்து இவங்க ஒரு பதவியில் உட்கார்றதுக்கு பொதுமக்கள் உசுரை வச்சு விளையாடுறாங்க. இப்போ கட்சி ஆரம்பித்தவங்கனாச்சும் இதில் மாற்றம் கொண்டு வரான்னு எதிர்பார்த்தா இல்லை. எத்தனை உயிர் இன்னும் போகுன்னு தான் தெரியல. இது யாரும் இல்லாதங்காட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. யாராச்சும் இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மாற்றத்தை கொண்டு வரலாமே. கட் அவுட்டு வைக்கிறதுக்கு பதிலாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இலவசமாக போடலாமே. உங்களுக்கு புண்ணியனாச்சும் கிடைக்குமே. கட் அவுட் வச்சு உங்கள் மாச காமிதான் கெத்த காமிக்கிறதுக்கு பதிலாக 4 பேர் கஷ்டப்படுறான்ல அவனுக்கு போல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒரு அரசியல் கட்சிக்கு வரீங்க. கஷ்டப்படக்கூடாதுன்னா அவனுக்கு அந்த கட் அவுட் வைக்கிற செலவில் ஏதாச்சும் நல்லது பண்ணுங்கள். ஒரு ஸ்கூலுக்கு உதவுங்க. அதெல்லாம் பண்ணுறது விட்டு போட்டு கட் அவுட் வச்சுட்டு கொடியை வச்சு என் கெத்து காமிக்கணும்னா கொடியை வச்சா ஓட்டு போட முடியாது. மக்களுக்கு நல்லது பண்ணால் தான் ஓட்டு போடுவாங்க. இன்னினாச்சும் திருந்த மக்கள் உயிர் மேலே விளையாடாதீங்க.